இன்றைக்கி ஹோம் அலோன் டே 3. நான் என்ன சமைச்சேன்னா லெமன் ரைஸ் செஞ்சேன். யாருமே இல்லைல்ல. எனக்கு வந்து இந்த சாதம், குழம்பு, கூட்டு அதை விட இந்த மாதிரி கிண்டுற சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து லெமன் ரைஸ் பண்ணேன். லெமன் ரைஸ் வந்து வீட்டில் செய்யவே மாட்டேன். ஏன்னா நான் அதை செய்யணும்னு சொன்னாலே எங்கள் பாப்பா மியூசிக்கில் இருக்கா. எனக்கு தொண்டை போயிடும்மா அப்படின்னு சொல்லிடுவா. சும்மா சொல்லுவாளா இல்லை இந்த லெமன் ரைஸ் வந்து சாப்பிட பிடிக்காமல் சொல்லுவாளா எனக்கு தெரியாது. அதனால் நான் செய்யவும் மாட்டேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை, யாருமே இல்லை. அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சேன். நான் செய்கிறத விட யாராவது செஞ்சு தந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன். எனக்கு எண்ணெய் ஊற்றவே வராது. வச்சுட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சப்போட்டா பழம். இது ஊர்லேருந்து எங்கள் அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பம்கின் சீட்ஸு. இப்போது பிள்ளைங்கள்லாம் இல்லைல்ல, அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்தப்புறம் நம்ம வந்து கிளாஸில் தான் இருந்து சாப்பிட்ணும். அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் சாப்பிட டைம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அவ்வளோதான். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, வெயில் காலம்தான் இருந்தாலும் நான் சுடு தண்ணி தான் கொண்டு போவேன். இங்கே வந்து அவ்வளோ வெயில் இல்லை. சுடு தண்ணி குடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே பழகிருச்சு. ஏன்னா தொண்டை தானே மெயின் வேலை. அதனால் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு. இல்லை பேக் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு நாள் அதுக்கப்புறமா எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் சமைக்கணும். இதை விட புளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நாள் செய்யணும்னு நினச்சிருக்கேன். நாளைக்கு முடிஞ்சால் அதை செய்யணும். அவ்வளோதான். பாய். பேக் பண்ணிட்டேன். போயிட்டு வரேன். எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.